on the viewer. ஸோ காம்போசிஷன் எதை டீல் பண்ணுதுனாக்கா, ஒரு பிக்சர் வந்து ரொம்ப அப்பீலிங்காக, அதாவது ரொம்ப அட்ராக்டிவாக நம்ம கண்ணுக்கு வந்து புரிகிற மாதிரியும் அட்ராக்டிவாக இருக்க மாதிரியும் காட்டுறது தான் காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் ஆக்ஷன் ஃபோட்டோகிராஃப்னு பார்க்கலாம். அதாவது போரில் இருக்கிற வார் ஃபோட்டோகிராஃப், ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃப்லாம் பார்க்கும்போது அதில் அந்த ஒரு வெறித்தனம், ஒரு எனர்ஜி, ஒரு ஸ்பீடு, ஒரு வேகம், இதெல்லாமே நமக்கு அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போதே புரியுது. அவங்க ஃபீலிங் என்னன்னு இந்த வியூவரால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது அந்த ஆக்ஷன் மூலமானு சொல்கிறாங்க. காம்போசிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க பார்த்த விஷயத்த வந்து அவங்க புரிய வைக்க வேண்டிய விஷயத்த வந்து கரெக்டாக வந்து இந்த வியூவர்ஸ்க்கு புரிய வைக்கணும். அந்த பல சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு ரூல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன மாதிரி ரூல்னாக்கா, இந்த ஃப்ரேமிங்ன்ட்டு ஒரு ரூல் இருக்குது. அது ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப காமன் ஃபோட்டோகிராஃபில். இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் அந்த என்ன சொல்கிறது, ரஃப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்டர்செக்ஷன் லைன் வந்து டிவைட் ஆகும் அந்த ஃப்ரேமுக்கும் அந்த சப்ஜெக்ட்டுக்கும். அந்த இடத்துல வந்து 3 rows வரும், அதே ஆட்டம் 3 columns வரும். இந்த இடத்துல தான் நீங்கள் அந்த ஃப்ரேம் செட் பண்ணணும். இதெல்லாம் டெக்னிக்கலான விஷயம், அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு தெரியும். இது வந்து ரொம்ப கஷ்டமும் கிடையாது, அதோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை கொடுக்கும் அந்த ஃபோட்டோ வந்து அந்த வியூவர்ஸ் பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரூல் ஆஃப் தேர்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Camera angle is the another factor that has an impact on composition. If a person in a picture is an important person, like a leader or a film personality, or composes the picture by keeping a camera below the person's eye level, when this is done, the person shall appear much larger. Similarly, taking the picture of the above person's height, also called top angle, makes the person appear small. All such methods of composition are employed to make a picture more effective in the terms of what it is trying to say, so that the viewer can immediately understand its meaning. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கிள்னு இருக்குது. இப்போ நீங்கள் படம்லாம் பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முக்கால்வாசி இன்றைக்கி எல்லா ஹீரோஸையும் பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோ வில்லன் யாரையா வந்து கீழேருந்து தான் உங்களுக்கு ஆங்கிள் காட்டுவாங்க. ஏன்னா அவங்க பெருசாக அப்படியே ஜெய்ஜாண்டிக்காக தெரியறதுக்காக, அப்போ தான் நம்ம ஒரு மாஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக வியூவர்ஸ் மத்தியில் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுப்பாங்க. அதாவது கண்ணுக்கு கீழே தான் எப்பயுமே அந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக ஹைட்டாக பெரிய லெவலில் இருக்க மாதிரி தெரியும். ஸோ இதெல்லாம் லோ ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மெத்தடு வந்து உங்களுக்கு ஒரு பிக்சர்